ஹாய் காய்ஸ், நிறைய பேர் எங்க வீட்டுக்கு எங்க அம்மா கிட்ட போய் அவங்களை மென்டல் டார்ச்சர் பண்றீங்கன்னு எனக்கு நியூஸ் வந்திருக்கு. சோ நான் இதை பேச வேணாம் நினைச்சிட்டு இருந்தேன், பேச வைக்கிறீங்க. என்னாலதான் கலைஞர் ஊரோட மானமே போகுதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. சோ உங்க மானம் என்னங்கறத நான் சொல்லட்டுமா? ஒரு பொண்ணு வெளியே அவளுக்கு பிடிச்சதை பண்ணானா, அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவள் இருந்தானா, அவளை செருப்படுத்த அடிக்கணும், அவளை சாவடிக்கணும், விடக்கூடாது. அசிங்க அசிங்கமா பேசுற நீங்க எப்படிப்பட்டவங்க? உங்க உள் மனசு கேட்டு பாருங்க. ஏன்னா எத்தனை வருஷத்துல பொண்ணுங்களை அடிமைப்படுத்தி அவ படிச்சாலும் கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெற்று கொடுக்குற மிஷின் அந்த மாதிரி எவ்வளவு நாளைக்கு யூஸ் பண்ணுவீங்க? பேரண்ட்ஸ் அங்கேயும் சொத்து தர மாட்டாங்க, கல்யாணம் பண்றவங்க சொத்து தர மாட்டான். ஆனா வாழ்க்கை ஃபுல்லா அவங்களை வேலை வாங்கி அழிச்சு அவெல்லாம் கிடையாதுங்க. இதுக்கு பேரே வேற. நான் ஃபுல்லா ட்ரெஸ் கவர் பண்ணிட்டு நான் அல்லா பத்தி தப்பா பேசல, இஸ்லாம் பத்தி தப்பா பேசல, புரியுதா? நான் எப்படி இருக்கேன், எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அதை தான் நான் பண்றேன். ஆனா இதை நீங்க ரிலீஜியஸா மாத்தி அதுல ஒரு கலவரத்தை கொண்டு வந்து மத்தவங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிற உங்க மைண்ட் செட்டை மாத்துங்க. முடிஞ்ச வரை 4 பேருக்கு நல்லது பண்ணு, எல்லாரையும் லவ் பண்ணு, நல்லவனா வாழுங்க. ஹாய் காய்ஸ், மறுபடியும் இந்த இன்சிடென்ட் பத்தி பேச வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு வரேன். ஆப்வியஸ்லி நான் பேசிதான் ஆகணும். ஏன்னா பிகாஸ் நான் மன்னிப்பு கேட்டேன் அப்படின்ட்டு அவங்க நான் உண்மையிலே மன்னிப்பு கேட்டேன்னு நினைச்சிட்டாங்க. எங்க அம்மாவை தூங்க வைக்கிறதுக்காக போட்ட அப்பாலஜிஸ் தான் அதுவும் அவங்க கொடுத்து ப்ரெஷர் பண்ணதுல தான் அது நடந்துச்சு. ஸோ இப்போ ஆக்சுவலி நான் பேசினது கொலை பண்ண இன்சிடென்ட், இந்த மாதிரி தப்பா நடந்த இன்சிடென்ட்டை பத்தி பேசினேன். நான் நல்லவங்களை பத்தி பேசல, ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் நான் இஸ்லாமை டார்கெட் பண்ணவே இல்லை. ஏன்னா நானும் இப்பவும் ஸ்டில் அல்லாவை தான் ப்ரே பண்றேன், ஓகேவா? அண்ட் ஆல்சோ என்ன நான் இங்க நியாயப்படுத்த விரும்பல. நான் பண்றது தப்புன்னு எனக்கு தெரியும், நான் ஒத்துக்கிறேன், ஓகேவா? நான் ஐ அக்ரி. ஒரு ஹிஜாப் இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ரெஸ்பெக்டிவா வச்சிருக்காங்க, அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அதனால அவங்களுக்கு நான் ஆர்டர் போது தப்பு சொல்ல வருவாங்க, நான் தப்பு சொல்ல வர தப்புன்னு சொல்லவே இல்லை. ஆனா நீ இப்படி இருந்தன்னா உன்னை வெட்டுவேன், கொல்லுவேன், உன்னோட உயிரை எடுப்பேன் அப்படின்னு பேசுறதுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? இப்போ அவங்க எல்லாம் ரொம்ப இவாதத்தா 100% வாழ்றாங்கன்னா வாழட்டும். பட் தே கேனாட் ஏபிள் டு ஃபோர்ஸ் அதர் பர்சன்ல இன்னொரு பர்சனை ஃபோர்ஸ் பண்ண முடியாது, நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. அவங்க சொல்ற அந்த ஹிஜாபை கலட்டுன்றாங்கல்ல, இது ஹிஜாப் தான். ஆனா எனக்கு நான் இதை எப்படி பாக்குறேன், என்னோட தலையை கவர் பண்ணுது, என் உடம்பு கவர் பண்ணுது, நான் அந்த மாதிரி தான் பாக்குறேன். சோ கவர் பண்ற ஒரு விஷயத்த கலெக்ட்னு எல்லாம் சொல்லியிருக்கானா, அது பொண்ணு யாரா வேணா இருக்கட்டும், என்ன வேணா பண்ணட்டும். ஆனா போய் இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா போய் அவ ட்ரெஸ் கழட்டவை, அவளோட ஹிஜாபை கழட்டவைன்னு ஏதாவது சொல்லியிருக்கானா? இந்த இடத்துல நான் இன்னொரு கொஸ்டின் ரைஸ் பண்றேன். சப்போஸ் நீ அந்த அளவுக்கு இபாபத்தா இருக்கனா, நான் முதல்ல உங்ககிட்ட வரவே இல்லை. நீ ரொம்ப நல்லவனா இருந்தா நல்லவனா நல்லா இரு, அது போதும். ஆனா நான் உங்ககிட்ட வரவே இல்லை, நீ யாரா என்கிட்ட வர? நான் உங்ககிட்ட என்ன கேட்கிறேன்னா, நீங்க ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுட்டு நீங்க செட் ஆஃப் நீங்களே ஒரு சர்க்கிள் போட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா வாழுங்க. பட் யூ கான்ட், நீங்க இன்னொரு பர்சன் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அப்படின்னா உனக்குன்னு ஒரு தனி நாடு இருந்துக்கணும். இது தனிப்பட்ட நாடு கிடையாது, புரியுதா? இது இந்தியாவில் பல மதத்தவங்க இருப்பாங்க, பல விதமான மனுஷங்க இருப்பாங்க, எல்லாருமே ஒன்னாதான் வாழணும். நான் வச்சிருக்க ரூல்ஸ் படி தான் அவ வாழ்ந்தாகணும், இல்லைன்னா அவளை கொல்லுவேன், இது பண்ணுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்?